வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வித்தியாசமான ஒரு சிவன் கோயிலுக்கு கேள்விப்பட்டு நான் போனேன். அது எந்த கோயில் தெரியுமா? காரியாபட்டி பக்கத்தில், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. நரிக்குடி வழியாகவும் இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுக்கு போன பிறகு தான் எனக்கு ஒரு அதிசயம். நான் ரொம்ப பாழடைஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு போனேன். ஆனால் அங்கே போனவுடனே கதையே வேறு மாதிரி இருக்குது. இது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட இந்த கோவில். இதுக்கு புராதன கால ஒரு கதை ஒன்றும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிட்டார் இல்லையா, அதற்காக ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவங்க இப்படி என் கணவர் ஒரு தவறு செஞ்சிட்டாப்புல அப்படின்னு சொல்லி அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்கு இந்த கோவிலில் தான் வழிபட்டாங்க. பாவ நிவர்த்தியெல்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரியாயிருச்சுன்னு சொல்லியும் ஒரு வரலாறு சொன்னாங்க. அதனால் மக்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இது ரொம்பவும் பாழடைஞ்சு போச்சு இந்த கோயில் அதனால் பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, 10 அடியிலே எங்கள் கிணறு அப்படி தெளிவாக இருக்குங்க தண்ணி. இவ்வளோ இருக்குது. பின்னாடி சுவரெல்லாம் பழடைஞ்சு போச்சு. பூரா பாறை கற்கள் எல்லாமே விழுந்து கிடக்கு. இது பொதுமக்கள் யாராவது நல்ல வசதியானவங்க பார்த்தா இந்த கோயிலை நினச்சாலும் கட்ட முடியாது. இது ஒரு பரிகார ஸ்தலம் நினச்சாலும் கட்ட முடியாது. அதனால் தன்னால் இயன்ற நிதி உதவிகளை கொடுத்து இந்த கோவில்களை புனரமைக்கும்படி பத்திரிக்கையில் கூட போட்டிருக்காங்க. மக்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. அதையும் நான் இதில் இணைச்சிருக்கேன். பாருங்கள், பாறை தூண்கள்லாம் விழுந்து கிடக்குது. பாவமாக இருக்குது. ஆனால் இதில் கோயில், சிவன் கோயில் அற்புதமாக இருக்குங்க. அம்மன் கோவிலும் அற்புதமாக இருக்குது. யாரோ சில பேர் நிதி உதவி செஞ்சுருப்பாங்க போல். கேட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தரையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த கோபுரம் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலில் நம்ம சொல்லுவோம்ல, இந்த பாசிட்டிவ் வைப் எனர்ஜி இந்த கோயிலில் நிறைய இருக்குது. பெரிய மக்கள் மனது வைத்து நிதி உதவி உள்ளவர்கள் மனது வைத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.